ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு புதன்கிழமை, நவராத்திரியினுடைய 3வது நாள். இன்னைக்கு சந்திரன் நமக்கு செவ்வாயோட சேர்ந்த சந்திரமங்கள யோகத்தோட இருக்கிறாரு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சப்தமத்துல சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகள், குழந்தை பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு, இது போன்ற நல்ல விஷயங்களை இன்று கேட்கலாம். அலுவலக விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் இன்றைய நாளில் அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் சந்திரமங்கள யோகமாக அமைகிறார். ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடனும் 6ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடனும் இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு. இன்று கடன் பிரச்சனைகள் தீர சில பரிகாரங்கள் செய்வதோ அல்லது நரசிம்மர் உபாசனை பண்றதோ ரொம்பவும் விசேஷம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை பற்றின நல்ல செய்திகளும் கிடைக்கும். புதன்கிழமையான இன்று காலை வேளையில் நரசிம்மர் ஆலய வழிபாடும் அவருக்கு ஒரு துளசி மாலை அர்ச்சனையும் இன்றைய நாளில் செய்வது நல்லது. மிதுனராசி அன்பர்கள், 5ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். ராசியில் குரு பகவானும் 5ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்று மனதிற்கு ஆறுதலை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மற்றும் புதிதாக நீங்கள் வியாபாரத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய கடன் பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களை தேடி வரும். கடகராசி அன்பர்கள், இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இது நாள் வரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஒரு சில வேலைகள் தாமதப்படலாம். இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக இந்த காரியங்கள் நிறைவேறும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இன்று பண உதவிகள் பெறுவதோ மற்றும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவிகளை பெறுவதோ மனதிற்கு ஆறுதலை தரும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தையும் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் தீரும். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்கள் இன்று உறவினர்கள் மூலமாக பேசி தீர்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்று ராசியில் சந்திரனும் செவ்வாயும் இருப்பது பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் ராசியிலேயே சந்திரனும் செவ்வாயும் இருப்பது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படலாம். மாதவிடாய் பிரச்சனைகள் இருப்பவர்களும் கர்ப்பவதிகளும் இன்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். இன்று நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய சில உதவிகள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தனுசு ராசி அன்பர்கள், காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடை விலகலாம். திருமண பேச்சுவார்த்தைகளோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ மாலை நேரத்தில் பேசுவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன சஞ்சலத்தை தீர்க்கும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்ற நாளாக அமைகிறது. பிறந்த வீட்டால் இன்று நன்மைகள் ஏற்படும்.
இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தெளிவு பிறக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் குழந்தைகள் விஷயத்தில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்களும் மற்றும் மன சஞ்சலங்களும் மாறும். பிரிந்த குழந்தைகள் மீண்டும் வந்து ஒன்று சேருவது இன்று உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தையும் மனபாரங்களும் குறையும். கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவிலும் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் இவர்கள் அரிசி தானம் செய்வது நல்லது அல்லது அன்னதானங்கள் செய்யலாம். மீனராசி அன்பர்கள் இன்று அலுவலகத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ அல்லது உங்களுடைய வாக்குவாதங்களையோ இல்லாமல் பார்த்து கொள்ளவும். மீனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திற்கான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் உங்களினுடைய வார்த்தைகளால் பிரச்சனைகள் வருவதும் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் அரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும்.